ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். மரித்தோரில் முதல் பிறந்தவரும் சதா காலமும் உயிரோடு இருக்கிறவருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர், இன்றைக்கும் ஜீவிக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை மறுபடியும் இந்த உயிர்த்தெழுந்தல் நாளை குறித்து வாழ்த்துதலை சொல்லி நான் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். மத்தேயுனுடைய சுவிசேஷ புஸ்தகம் 28வது அதிகாரம் 6வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் என்று சொல்லி தூதன் அந்த இடத்துல சொல்றாரு. அங்க இருக்கிற அவங்களுடைய சீஷர்களுக்கெல்லாம், நீங்க வந்து பாருங்க, அவர் கல்லறையில இல்லாத ஒரு தெய்வம், அவர் மரித்தார் ஆனால் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லப்படுகிற ஒரு தெய்வம், உயிரோடு இருக்கிற தெய்வம். ஏன் இதை சொல்லணும்? நமக்கு ஒரு நம்பிக்கை வேணும், நம்முடைய வாழ்க்கையில ஒரு தைரியம் வேணும். அப்படின்னா இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை சொல்லுகிறது, பயப்படாம இருங்க, பயப்படாதீங்க. உங்களுடைய துன்பத்தையும் துயரத்தையும் பார்க்கிற ஒரு தேவன் இருக்கிறாரு. உங்களுடைய கஷ்டத்தையும் கடன் தொல்லைகளையும் இருந்து மீட்கிற ஒரு தேவன் இருக்கிறாரு. உங்க பாவ பாரத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லுகிற வார்த்தை அந்த பயப்படாது இருங்கள் என்று தூதன் அவர்களுக்கு தைரியம் சொல்றான். ஒருவேளை நீங்க கேள்விப்படுவீங்க, ஒருவேளை நீங்க யோசிப்பீங்க, இந்த கிறிஸ்தவர்கள் ஒவ்வொரு வருஷமும் இறந்தாரு, பிறந்தாரு, மரித்தாரு, எழுந்தாருன்னு சொல்லி உங்களுடைய சிந்தையில இப்படி தோன்றலாம். வந்தாரு, செத்தாரு, எழுந்தாரு, ரிப்பீட்டு, வந்தாரு, செத்தாரு, எழுந்தாரு, ரிப்பீட்டுன்னு உங்க மைண்ட்ல ஓடிக்கொண்டே இருக்கும். ஆனா அது உண்மைங்க. அவர் இன்றைக்கும் ஜீவன் உள்ளவரா இருக்கிறார், ஜீவாதிபதியா இருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவை நீங்க பார்க்கணும்னு விரும்புறீங்கன்னா கண்களை மூடி ஜெபிக்கலாம். கிருபையும் இரக்கும் மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நீர் மரித்தோரில் முதல் பிறந்தவரும், வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிற பிரகாரமாக மரித்தேன், இதோ சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி ஜீவிக்கிற ஒரு தேவன், எங்களுக்கு நித்திய ஜீவத்தை அளிக்கிற ஒரு தேவன். இந்த காலை வேளையிலையும் அப்படிப்பட்டு ஜீவனை வேண்டி விரும்புகிறவர்களுக்கு அந்த நித்திய ஜீவனை நீர் அளித்து உம்மை வெளிப்படுத்தும்படியாக நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வீடியோவை பார்க்கிறவர்களும் இந்த சத்தத்தை கேட்கிறவர்களும் நீர் உயிரோடு இருக்கிற என்ற ஒரு விசுவாசம் அவர்களுக்குள்ளாக எழும்பும்படியாக, அவர் கல்லறையிலே இல்ல, அவர் கல்வாரியிலே என்னை மீட்டு கல்வாரியின் இரத்தத்தினாலே என் பாவங்களை கழுவி மீண்டும் பரமராஜ்யத்திலே சேர்க்க வர இருக்கிற ராஜாவாய் மறுபடியும் வருவார் என்ற நம்பிக்கையை ஒவ்வொரு இருதயங்களிலும் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் அப்படியே செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.